வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேக அதிமுக கூட்டணியின் வேட்பாளர்கள் பட்டியலா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக தாவேக முதல்ல கூட்டணி அமைத்ததா, அதுக்கப்புறம் எதற்கு பட்டியல் வெளியீடு என்பதை போட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என்னென்னா, அதிமுகவும் தாவேகவும் கூட்டணி அமைக்கப் போகின்ற பேச்சு என்பது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பேசப்படுகிறது. பக்கம் பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவிற்கு பேசலை. ஆனால் பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவங்களோட கூட்டணி இவங்க வரணும் அப்படின்றத. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாவேகாவுடன் பிரச்சாரம், அதாவது அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருமான அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் பிரச்சாரத்தின் பயணத்தின் போது அதிமுக கொடியை காட்டிலும் தாவேகா கொடி அதிகமாக பரப்புகிறது. அவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். கொடி பறக்குது பாருங்கள், கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் பேசுகிறார். ஸோ அவர் பேச பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உற்சாகமாகுது. இதுக்கு அவர் அடுத்த இடம் போகிறதுக்குள்ளே அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தாவேகா ஆகுது. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணிக்கு அதிமுக தாவேகா இழுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அப்படி நடைபெற்றால் சப்போஸ் அது மாதிரி கூட்டணி அமைச்சார் வேட்பாளர்கள் எப்படி நிறுத்துவார்கள், எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர்கள் நிறுத்துவார்கள், தாவேகா வேட்பாளர்கள் நிறுத்துவார்களா குறிப்பிட்ட தொகுதியில், இல்லை அதிமுக வேட்பாளர்களை நிறுத்துவார்களா, அப்படி இல்லை என்றால் குறிப்பிட்ட, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதி தொகுதி 240 எத்தனை தொகுதி பார்த்திங்கன்னா பாதியாக பார்த்திங்கன்னா நிறுத்தப் போகிறார்கள். அதிமுகவுக்கு பாதி, தாவேகாவுக்கு பாதி அப்படின்ற மாதிரி கணக்கை எடப்பாடி போட போகிறாரா, இல்லை குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் தாவேகாவுக்கு கொடுத்துட்டு மீதி தொகுதிகளில் அதிமுக போட்டியிட போகிறதா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அப்படி அமைந்தால் எங்கே யார் நிறுத்துவாங்க, யார் நிற்க போகிறாங்க, விஜய் எங்கே நிற்பார், நம்மளுடைய எடப்பாடி எங்கே நிற்பார், ஸோ அவர்களுடைய முக்கியமான ஆதரவாளர்கள் அப்படி இப்படின்னு ஏராளமாக இருக்குது. சும்மா இல்லைங்க, கூட்டணி சேர்ந்தால் இந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஸோ இதை இவங்க எப்படி கையாள போகிறாங்க, ஏன்னா கூட்டணி பேச்சுக்கள் எழுப்பப்பட்டு அமைகிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டெசிஷன்லாம் எடுத்துருவாங்க. அது எடுத்துகிட்ட பிறகு தான் கூட்டணி அமைப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அந்த தகவல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா கூட்டணி போயிட்ட பிறகு கொஞ்சமாக இந்த பேச்சுக்களை போட்டுருவாங்க. கூட்டணி போயிட்ட பிறகு யோசிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கே ஒரு சிக்கலாக மாறிவிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக கொஞ்சம் யோசித்து நிறைய விதமான முடிவுகளை எடுத்து தான் இந்த களத்தில் இறங்கியிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா அரசியல் நோக்கர்கள் பார்த்திங்கன்னா கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதிமுகவினர்களே ஒரு சில கருத்துக்களை இதன் மூலம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், இதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கா, இல்லை கூட்டணி இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் நிறுத்த, எங்கள் வேட்பாளர் நிறுத்தணும், அவங்க வேட்பாளர் நிறுத்தணும், இதன் மூலமாக பார்த்திங்கன்னா முதல்ல பிடி ஒழுங்காக இல்லை, இதிலே எதிர்ப்பு இருக்குது, அதனால் வரமாட்டோம் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நடந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற நீங்கள் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.